ஹைர ஹைர ஹைரப்பா ஹர ஹைர ஹைரப்பா 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா பாக்கெட் சைஸில் வெண்ணிலவு எனக்கே எனக்கா பாக்ஸில் வந்த பெண் கவிதை எனக்கே எனக்கா முத்தமலையில் நனைஞ்சிக்கலாமா கூந்தல் கொண்டு துவட்டிக்கலாமா உன்னை எடுத்து முடித்துக்கலாமா உதட்டின் மேலே படுத்துக்கலாமா பட்டு பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரன் கூடம்மா ஹர ஹர ஹரப்பா ஹர ஹர ஹரப்பா 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா இதெல்லாம் குடும்ப விளங்குறதுக்கா இல்ல விளங்குறதுக்கான்னு கேக்குறேன். ஒரு பொம்பளை எப்படி ஆட்டம் போட்டுக்கிறான் மாதிரி. ஏய் சினேகா, இத்த என்னங்கத்த நீங்க வேற கஷ்டப்பட்டு இப்பதான் ரீல்ஸ் எடுத்தேன் அதுங்குள்ளேயும் கூட வந்து கெடுத்து கொடுத்துட்டீங்க. ஸோ திரும்பவே எடுக்கணும் நீ. என்னது ரீல்ஸ் எடுத்தியா? நீ பேசுறது ஊராமே ரீல் தானே. அப்புறம் தனியா போய் ரீல்ஸ் எடுக்கிற ரீல்ஸ் காலை எங்க ஒதுக்கி வச்சிருக்க மொட்டை பை மாதிரி கதைகள் ஒரு எத்த நான் அந்த ரீல சொல்லலத்த, எல்லாம் சாட்ச் போடுறாங்கல்ல. இப்போ இந்த பாட்டை தான் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஊர் உலகமே இதுக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கு. எடுத்து போட்டோம்னா எதனாலும் ஃபேமஸ் ஆகி போயிடலாம். நாளைக்கு சினிமாவில் கூட நடிக்க கூப்பிடுவாங்க தனியா. நீ டெய்லி வீட்லயே நடிச்சு தான் உட்காந்துருக்க. நீ புதுசா சினிமாவில் வேற போய் நடிக்கிற மாதிரி உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? அதுக்கெல்லாம் ஒரு முகர கட்ட வேணும் முடியே. அதைதான் சொல்கிறேன். நானும் கொஞ்சம் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது தானே, கலர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே பிம்பிள்ஸாக இருக்குது. இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் மையன்கிட்ட, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேங்க, கொஞ்சம் ஃபேஸ்லாம் ரெடி பண்ணிக்கிறேன், திடீர்னு சினிமாவில் வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் எங்கே கேட்குறாரு. அடி சருப்ப, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ என்ன சொல்லிக்கிருக்க? இந்த படுக்கை எப்படி கிடந்துச்சு? இதை பூரா நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது மேல நீ தவாளம் போட்டுக்கிட்டு தவாளா? நீயும் மச்சான் பண்ணி சேர்ந்துக்கிட்டு செய்யற டிராமா எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? பேசி வச்சுக்கிட்டு பண்றீங்களா? இந்த கிழவி எல்லா வேலையும் வாங்குவா, எந்த வேலையும் செய்யக்கூடாது வீட்டுல அப்படின்னு சொல்லி பண்ணி தர்றீங்க. ஏண்டி அவனாலும் பரவாயில்ல, ஏதோ பொறுப்பா பொழைச்சு ஒரு வீட்டை கட்டிவிட்டா வாசல கட்டிவிட்டா 4 பொருள் பத்தாமட்ட வாங்கி போட்டுருக்கா. நீ என்ன கழிச்சிருக்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊர் ஊரா ஆச்சு தீத்துற. அக்காவோட பொறுப்பை பற்றி எனக்கு தானே தெரியும். அது தெரியாமல் மாமியா வேற பேசி கிடக்கு. எத்த இப்போ என்னத்த, நானும் பொறுப்பாக பொழைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். த நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் காலையிலே கிளம்பி போகணும், ஈவினிங் வீட்டுக்கு வரக்கு லேட் ஆயிரும். ரொம்ப கஷ்டம் த. அதில் நாய் மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிக்க முடியாத. வீட்டிலே இருந்து ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் இல்லை யூடியூப்பில் என்னென்னமோ போடுறாங்க த. ஆனால் அவங்களுக்கு ஏதோ விஷயம் தெரியுது போடுறாங்க, நமக்கு ஒரு விஷயமும் தெரியல, என்னத்தை எடுத்து போடுறதுன்னு தெரியலங்க. அதான் ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு இருக்கேன், எதை பற்றி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க த. சோ நான் என்னத்த சொல்ல, என் கிரகம் எனக்கு மூத்ததா வந்ததும் சரியில்லை, ரெண்டாவதா வந்ததும் சரியில்லை. உங்ககிட்ட பேசி 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 எனக்கு மண்டை முடி ஊற நரைச்சதே மிச்சம். என்னமோ பண்ணி தொலைப்போ. என்ன சொல்லிட்டு போகிறாங்க மாமியார்? மண்டை முடி நரைச்சது தான் மிச்சம். கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு டாப்பிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் டெய்லி ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். ஒரு டிப்ஸ் எடுக்கிறோம், சொல்கிறோம், அதை வீடியோ எடுக்கிறோம், யூடியூப்பில் போடுறோம். இதுதான் நம்மளோட இனிமேல் ரொட்டீன் ஒர்க்கு. உன் டிப்ஸை கேட்டு மக்களெல்லாம் பைத்தியம் முடிச்சு அழிய போகிறாங்க. அதுவும் கரெக்டு தான். நமக்கு என்னத்தான் டிப்ஸ் தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது. அங்கே போவோம், வசந்திய கதை இது கரெக்டான ஆள், அதுக்கிட்ட போய் ஐடியா கேட்போம். அதுதான் இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லும். அப்படியே அவங்க பிஸ்னஸ் என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எத்தா இந்த கீரை நல்லா இருக்குங்க. அந்த அரைக்கீரை வாங்குறோம்ல, அதான் ரொம்ப வெறும் செடியும் கொடியுமா அப்படியே புல்லு கில்லு மண்ணுக்குன்னு ஒரு மாதிரியா கிடக்குங்க. இது இந்த சிறுகீரை என்ன கிடைத்தது? சிறுகீரை தான்மா இது. சிறுகீரை இந்த முளைக்கீரையெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் சுத்தமாகத்தான் இருக்கும். இந்த அரைக்கீரை எப்பயுமே ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அந்த ஒரு தாத்தா கொண்டு வருவார்ல, அந்த கீரை நல்லா சுத்தமாக இருக்கும். அப்படியே ஒரு மண்ணுன்னு எதுவும் இல்லாமல் கொண்டு வருவார். அவர் தோட்டத்தில் ஓட்டு விளைய வைக்கிறாராம், அதனால நல்லா சுத்தமாக கொண்டு வருவார். ஆனால் என்னன்னா இந்த கீரை கொஞ்சம் குளிர்ச்சி, அரைக்கீரை கொஞ்சம் ருசியாக இருக்கும். ஆனால் அது சூடு. அதே நாங்கள் கீரை எல்லாமே உடம்புக்கு நல்லது தானே, எல்லாமே குளிர்ச்சின்னு தானே சொல்கிறாங்க. அரைக்கீரை சூடுன்றீங்க? ஆமாம்மா, அதில் என்னமோ அயன் சத்து நிறையா இருக்கான். அயன் அதிகமாக சாப்பிட்றப்ப கூட உடம்பு ஹீட் ஆகுன்றாங்க. அரைக்கீரை சாப்பிட்டா சூடுன்னு சொல்கிறாங்க. இனி என்ன கழுதியோ நமக்கு என்ன, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றோம், டெய்லி சாப்பிடாதான் தெரிய போகுது. ஓ அப்படியா? எனக்கு சின்ன வயசுல கீரையே பிடிக்காதுங்க தானே, சாப்பிடவே மாட்டேன் பார்த்துக்கங்க. இப்போதான் கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன். நீங்கள் நல்லா வச்சு கொடுக்குறீங்களா, டேஸ்ட் நல்லா இருக்கு, அதனால சாப்பிட்றேன். எனக்கு கீரையே சாப்பிட மாட்டேன் நான். ஏம்மா அம்மா வைக்க மாட்டாங்களா கீரையெல்லாம்? வைப்பாங்க, எங்கள் அம்மா சும்மா கடைஞ்சி தான் வைப்பாங்க, வேற எதுவும் வைக்க மாட்டாங்க. எனக்கு கடைஞ்சாலே பிடிக்காது. அப்படியே மைய மாதிரி மிக்சியில் போட்டு கடந்து வச்சிருவாங்க. எனக்கு அதே மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? நிறைய பேருக்கு கீரையை கடைஞ்சா பிடிக்காதும்மா. எனக்கு கூட ரொம்ப மைய மாதிரி கடையக்கூடாது,
நல்லா மஞ்சட்டில் ஓட்டு மத்தில் ஓட்டு நல்லா குறன்னு கடைஞ்சி சாப்பிட்டா தான் நல்லா பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி மசியல் வைக்கலாம், கடையில் வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், இதில் ஏகப்பட்டது வைக்கலாமா கீரையை வச்சு நல்லா. ஆனால் கொஞ்சம் என்னென்னா காரமாக வைக்கணும் கீரையெல்லாம். ரொம்ப மழுன்னு வச்சோம்னா சாப்பிட முடியாது. கிட்ட நீங்கள் புளிச்சக்கீரை தொக்கு வைப்பீங்களே அது ரொம்ப பிடிக்கும் தான் எனக்கு. ஃபஸ்ட்டில் புளிச்சக்கீரை தொடவே மாட்டேங்குது நான். ஆனால் நீங்கள் பண்ணுறது சூப்பராக இருக்குது, நல்லா ஊறுகாய் மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாமா, நல்லா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கனாலும் வைக்கலாம், வெளியில் வைக்கனாலும் வைக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா வெளில வைக்கலாம். எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோம்னா அளவாக எண்ணெய் ஊற்றி செஞ்சு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா சுட சுட சாதம் என்னைக்கு செய்கிறோமோ ஒரு அவசரத்துக்கு குழம்பு வைக்க முடியலன்னா டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாட்டுக்கு. என்னங்கத்த நம்ம கிச்சன் ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரலையத்த. அதேம்மா ஒன்றும் தெரியல என்னான்னு. இந்த சினேகா வந்தானே என்னன்னு கேட்கலான்னு பார்க்குறேன், அவளையும் ஆளை காணா. அவன்மா மச்சா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப பிஸியாக திடுறா அவளை, எங்கிட்ட ஆளையே காணாமே. டோன்ட் வரி, பி ஹாப்பி, நான் வந்துட்டேன். ஏகா உனக்கு 100 ஆயிரத்தேன் போ, இப்போதே உன்னைய பற்றி பேசிக்கிட்டு இருந்தா கரெக்டாக வந்துட்டியே. ஏக்கா வாங்கக்கா, உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேங்க்கா. ஏக்கா 3 நாள் ஆச்சுக்கா, இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. நானும் ஆர்டர் வந்துடும் ஒரே ஆசையாக இருக்கேன், ஒன்று கூட வரலக்கா. சபா, வீட்டுக்கு இங்கேக்கு நடந்து வந்ததுக்கே காலெல்லாம் வலிக்குது. நான் ஃபஸ்ட்டு உக்காந்துக்கிறேன், அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தையே பண்ணுவோம். ஆமாடி, வயசான பாட்டி என்னதான் செய்வா, வயசாகி போச்சுல, இங்கேக்கு நடந்ததுக்கே கால் வலிக்குதுன்றா. இன்னும் காலம் கலக்கடியே. அக்கா நீ வேற, இன்ன வரைக்கும் நான் ஹைராப்பாவுக்கு ஒரே டான்ஸ் ஆடி காலெல்லாம் வலிக்குதுக்கா. இப்போதாக்கா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நீ போய் எடிட் பண்ணி நான் வீடியோ போடணும்க்கா யூடியூப்ல. ஏக்கா நீங்களும் யூடியூப்ல சேனல் வச்சிருக்கீங்களாக்கும்? அட என்ன சீதா, நான் எப்போ இருந்து வச்சிருக்கேன்? 2024 இருந்து வச்சிருக்கேன். நீ இப்போ வந்து கேட்டுக்கிருக்க? ஏக்கா எனக்கு தெரியாதுக்கா, இல்லைன்னா பார்த்துருப்பேனே நானு. போய் யூடியூப்ல போய் பாரு, தேனி தமிழ் டூன் போடு, நான் வருவேன் பாரு. ஒரே டான்ஸ் குத்தாட்டம் தான். என்ன வீடியோவே போடவே இல்லை, இப்போதான் திரும்ப போட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் போய் ஓப்பன் பண்ணி பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணி விடு அப்படியேவும். அப்புறம் டெய்லி பார்க்கணும், லைக்லாம் போடணும், புரியுதா? ஓ அப்படியா, அப்போ நீங்க அந்த பேரை வச்சுதான் எங்க கிச்சனுக்கு பேர் சொன்னீங்களா, தேனி ஹோம் ஃபுட்னு சொல்லி? ஆமா, எங்க போனாலும் சொந்தத்தை மறக்கலாம், சொந்த ஊரை மறக்கலாமா? அதனாலதான் என் சேனல் பேரு தேனி தமிழ் டூன், உங்களோட கிச்சன் பேரு தேனி ஹோம் ஃபுட். எப்படி இருக்கு? ஏக்கா கலக்குறீங்க, வர பஞ்சா பேசுறீங்க. ஏக்கா அது கிடக்கட்டும்க்கா, ஆர்டரே வரலக்கா. என்னாடி நீ என்னமோ சொன்ன நல்லா ஆர்டர் வரும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு நானும் ஜீதாவும் திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிறதுக்கும் ஒரு ஆர்டர் கூட வர மாட்டேங்குதுடி. பெல் அடிச்சாலே குடுன்னு ஓடி போய் பார்த்தா வீட்டு பெல்லு தான் அடிக்குது, ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க, ஃபோன் பெல் அடிக்குது. ஆனால் நீ சொன்ன மாதிரி ஆர்டருக்குன்னு ஒரு பெல்லே அடிக்க மாட்டேங்குதுடி. ஏக்கா அதெல்லாம் நடக்கும்க்கா, 3 நாள் தானே ஆகுது. 3 நாள் நம்ம என்ன ரஜினிகாந்தா ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வரும். இப்போ தானே புதுசாக போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, சமட்டா சைக்கிளில் போய் எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. அப்போ போடுறப்ப ஹோம் ஃபுட் அப்படின்னு போடுறப்ப நம்ம வந்து வரணும், அதுக்கு தனியாக நம்ம காசு கட்டணுங்க்கா. அப்போ தான் அந்த டாப் 10 லிஸ்ட்டில் வரும். ஒரு 10 லிஸ்ட் இருக்குன்னா அந்த 10 இதில் நம்ம ஒரு இதாக வரும், அதுக்கு தனியாக காசு கட்டணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி வாங்குவாங்க. இப்போ எடுத்தோன்னே நம்ம அதெல்லாம் செலவு பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும்க்கா, அதுக்கப்புறம் போடுவோம். அதெல்லாம் வரும்க்கா. நீ அமைதியாக சாமியை கும்பிட்டு எப்பயுமே ரெடியாக இருங்க, எல்லாமே வாங்கி வச்சு ரெடியாக இருங்க. திடீர்னு ஏதாவது வந்துருக்கோம். அது தனியாக காசு கட்டணுமாக்கா? என்னடி சொல்கிற? இன்னும் ஒரு வருமானம் கூட பார்க்கல, அதுங்களையும் தனியாக காசு கட்டணுன்ற? ஏக்கா இங்கே எல்லாமே காசு தான் இந்த உலகத்தில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பண்ணினா தான் நம்மளால காசு சம்பாதிக்க முடியும். உழைக்கணும், காசை போடணும், அதுக்கப்புறம் தான் லாபம் பார்க்க முடியும். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் இந்த கிச்சன் ஆரம்பிச்சோன்னையும் வெளில இருந்து என்ன பேசுவாங்க, என்னமோ கிச்சன் ஆரம்பிச்சாலாம் நல்லா சம்பாதிக்கலான்டுவாங்க. ஆனால் உள்ளே வேலை செய்கிற உங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இதில் நீங்கள் என்னென்னமோ வாங்குறீங்க, இந்த அடுப்புக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்குறீங்க, அப்புறம் டப்பா வாங்கணும், அது வாங்கணும், அதுக்கு ஒரு பேக்கிங் கவர் வாங்கணும். எம்மா இந்த செலவெல்லாம் இருக்குது, இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு கமிஷன் தரணும், அதுக்கப்புறம் விளம்பரத்துக்கு காசு கட்டணும். இதெல்லாம் கட்டி செய்கிறப்போ உங்களுக்கு தான் அதை வரவு செலவு நஷ்டம்லாம் எல்லாமே தெரியும், லாப நட்டம்லாம். வெளில இருக்கவங்க 1000 பேசுவாங்கக்கா, எல்லாம் டப்பு தான்க்கா. ஆண்டவன் மணி அடித்தாருன்னா அது நமக்கு தன்னால் அடிக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. அதை சொல்லுங்கக்கா, காசு இருந்தாதாக்கா எல்லாமே சொந்த வந்தா பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே நம்ம கையில் ஒரு காசு இல்லைன்னு நம்ம ஒரு செல்லா காசாக மதிப்பாங்க ஆளுங்க. மணி அடிச்சிருச்சு, ஆர்டர் வந்துருச்சு. அக்கா நம்பவே முடியலக்கா, நீங்க வந்து ராஜிதாங்கா இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கு. 3 நாள் ஆர்டரே வரலக்கா. ஐயோ என்னன்னு தெரியலையே. சீதா என்னன்னு வந்து பாரு சீதா, என்னன்னு அடிச்சுக்கிருக்கு என்னன்னு தெரியல. ஏக்கா இந்த வருதுலக்கா ஆர்டர் அக்செப்ட் பண்ணுங்கக்கா. நீங்கள் போய் உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அந்த டயத்தை இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கேன்சல் ஆயிர போகுதுக்கா. சீக்கிரம்க்கா. இதை தான் இதை அமுக்கி விட்டணும், அவ்வளோதான். அட்டன் ஆயிடுச்சு.
ஆ, அப்படியா? இது என்ன வந்திருக்கு? என்னன்னு தெரியலையே, எப்படி செய்யறது? எத்த கோகனட் ரைஸ் கேட்டுருக்காங்க, தேங்காய் சாதம் கேட்டுருக்காங்க. ஐயோ, தேங்காய் சாதமா? தேங்காய் துருவி வைக்க முட்டமே. சரி சரி, சீக்கிரம் வேலையை பார்க்கலாம். செல்ல வச்சுட்டு வாங்க. அப்புறம் என்னக்கா ஆர்டர் அட்டன் பண்ணிட்டீங்க, அப்புறம் மாசம் நின்றுக்கிருக்கீங்க, டக்குன்னு வேலையை ஆரம்பிங்க. என்ன செய்யறது, எப்படி செய்யறது? ஐயோ, இந்த கிச்சனை செய்ய முடியாதுடி, நான் அதுக்குன்னு தனியாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அங்கே போய் செய்வோம் வாங்க. ஏக்கா என்னக்கா நீங்க நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் செய்யுங்கக்கா, வந்துருவாங்க ரைடரு. ஐயே, இருடி செஞ்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வைக்கங்களே, அவசரப்படுறேன். சீதா, நீ டக்குன்னு இந்த தேங்காயெல்லாம் துருவுமா, வெங்காயம்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கொடுமா கொஞ்சோன்னு. ஸோ வேகம் பத்தாது, சீக்கிரம் செய்யுங்க. இதுக்கெல்லாம் வேகமாக செய்யணும். நீங்கள் வாடுக்கு நோண்டிக்கு இருந்தீங்கன்னா அப்படித்தான், அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க கஸ்டமரு. ஏக்கா ஏக்கா, அவ்வளோதாக்கா. இப்போதாங்க ஃபஸ்ட் டைமு, கொஞ்சம் செய்ய தான் பார்க்க வருங்கக்கா, அவ்வளோதான்க்கா. இந்த அவ்வளோதாண்டி, கொஞ்ச நேரத்தில் செஞ்சுருவோம். கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ என்னமோ சுடுது, நீ காலைல ஊற்றிக்கிருக்க. ஏக்கா இதுக்கு சைடிஸ் என்னக்கா வச்சுருக்கீங்க, வெறும் தேங்காய் சாதமா? அது சைடிஷ் செஞ்சு வச்சிட முடியாது ஏற்கனவே, ஏன்னா அது அப்பப்போ செஞ்சுக்கிருக்க முடியாதுல்ல. அது சொரக்காய், 2 பச்சை பயிறு, 2 தட்டாம்பயிறு எல்லாம் போட்டு கூட்டு வச்சாச்சு. ஏக்கா எங்கக்கா ரன்னிங் ஓடுற மாதிரி ஓடிக்கிருக்க? ஐயோ, இந்த கருவு எடுத்துட்டு வரண்டி, இருடி பிரிட்ஜில். சீதா நீ என்னதான் பண்ணிக்கிருக்க? ஏக்கா அவ்வளோ கத்தாங்க திருவிட்டு வெங்காயம் வைக்க வச்சிட்டேங்க்கா. அதை கறி வச்சிட்டோம்னா கையோட அப்படியே வேலை முடிஞ்சிடும். இல்லை அடுத்து ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் அவசரமாக செய்ய முடியாதுலக்கா. மொத்தமாக பாத்திரம் சேர்ந்துரும்ல. இங்கே ஒருத்தரை பாரு, அவர் வாட்டுக்கு ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிருக்காரு. அவ்வளோதான். இன்னைக்கு தானே மொதல் செய்கிறான், அப்புறம் பழகிடுவோம் இரு. ஏக்கா நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமாக்கா? சொல்லுங்கக்கா, எதாவது செய்யணும்னா செய்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் பண்ணிடுவோம். இந்த பேக் பண்ணுறது மட்டும் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதை நீ சொல்லி கொடுத்துரு. அதெல்லாம் சாப்பா மேட்ரு, சால்ட் வாட்டருக்கா, டக்குன்னு ரெடி பண்ணி கொண்டாங்க. இந்தா அப்படித்தான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ எடுத்து பேக் பண்ணுங்க. இவ்வளோதான்க்கா, எல்லாத்தையும் இப்படி போட்டு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. எதுவும் இடையில ஒளியிடாமல் நல்லா பார்த்து மூடிடுங்க. கொஞ்சம் நல்லா லிக்விடுமாக இருந்தால் நல்லா டேப் போட்டு ஒட்டி விட்ருங்க. அப்புறம் வைக்கிறப்ப எடுத்து வைக்கிறப்ப செக் பண்ணுங்க, எந்த ஐட்டம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. ஏதாவது மிஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதை வேறு அதை காணா இதை காணாமடுவாங்க, அப்புறம் ரேட்டிங்க குறைச்சி போடுவாங்க. ஆ, சரி. அது ஒரு 2-3 தடவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என் பழக்கத்துக்கு வந்துடும் அப்புறம் தன்னால். அடி சக்க, அடுத்த ஆடுறா என்னன்னு பாருங்க டக்குன்னு. பண்ணிட்டேங்க்கா, அக்செப்ட் பண்ணிட்டேங்க்கா. அக்கா பட்ஜெட் வெஜ் மீல்ஸ் கேட்டிருக்காங்கக்கா. சூப்பர். அதுக்கு என்னென்ன கொடுப்பீங்க? பட்ஜெட் வெஜ் மீல்ஸ் அது என்னதுமா? அதுக்கு என்ன புரியல எனக்கு. அதான் 3 தான் பிடிச்சிருக்கோம் சாப்பாடை வந்து. இது வந்து பட்ஜெட் வெஜ் மீல்ஸ் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், ஒரு வெஜிடபிள், ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம் எல்லாம் செஞ்சு தான் வச்சிருக்கோம். அப்பளத்தை மட்டும் வறுக்கலாம். சீக்கிரம் வாங்க. ஓடுங்க சீக்கிரமா போய் பேக் பண்ணுங்க. அடுத்து எவனா ஆர்டரை போட்டு போறாங்க. ஆர்டர் வந்தாலும் வந்துச்சு. வசந்தி அக்கா பிடி உஷா மாதிரி ஓடிக்கே கிடக்கே.